ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த வாழைப்பழ அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த அல்வா செஞ்சிடலாம். நெய்யும் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. நம்ம வீட்டில் நிறைய வாழைப்பழம் இருக்கும்போது நல்லா கனிஞ்சிரும். என்ன பண்ணனே தெரியாது. வேஸ்ட்டாக தூர போடுறதுக்கு பதிலாக இதை மாதிரி அல்வா ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா அரைக்க போகிறோம். கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்ல. தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். இப்போ நான் அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். சூப்பராக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் பாத்திரம் எதனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் முந்திரியும் பாதாமையும் கொஞ்சமாக உடச்சி போட்டிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்லாம் அந்த வாழைப்பழம் விழுதை இதனுடைய நம்ம சேர்த்து இப்போ நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த வாழைப்பழம் நம்ம இது மாதிரி கிண்டிக்கிட்டு கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா வெந்துடும். நான் இன்றைக்கி 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன்னா எனக்கு 7 நிமிஷம்தான் ஆச்சு வேகிறதுக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். எப்படி வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுனா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். அந்த நெய்யெல்லாம் நம்ம நல்லா குடிச்சிட்டோம். நல்ல சூப்பரான பதத்துக்கு வந்துடும் நமக்கு. இப்போ நல்லா வெந்துட்டு இந்த டைமில் நான் சுகர் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சுகர் சேர்த்தணும் கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த தண்ணியாக வர மாதிரி இருக்கும். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். அந்தளவுக்கு நம்ம இன்னும் குக் பண்ணணும். அல்வாக்கு இன்னும் கலர் அதிகமாக வர்றதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து இப்போ இதை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த கலர் வந்ததும் நம்ம அல்வாவில் அப்படி நம்ம சேர்த்துக்கிடணும். இது ஒரு பக்கம் வெந்துகிட்டு இருக்கட்டும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் தூள் இந்த அல்வாவோட சேர்த்துருக்கிறேன். அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சுகர் சிரப்பையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரை மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்லா சூப்பராக நமக்கு அல்வா ரெடி ஆயிரும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். எக்ஸஸாக உள்ள அந்த நெய்லாம் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு நெய் முதல்ல கம்மியாக ஊற்றினீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நல்லா சூப்பராக அல்வா நல்லா சாஃப்டாக நமக்கு ரெடி ஆகிட்டு இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். வாயில் போட்டோடனே கரைஞ்சிரும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக வாழைப்பழம்லாம் பழுத்து தூர போடுறதுக்கு பதிலாக யூஸ்ஃபுல்லாக இதை மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.